என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவதாக. கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, seek ye first the kingdom of God. கர்த்தரை நாம் தேட வேண்டும், அப்பதை நாம் தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சவுல் பெரிய ஒன்று பாவங்கள் எல்லாம் பண்ணவில்லை தாவீதை போல. தாவீது கர்த்தருக்கு அருவருப்பான பாவங்களை செய்தான். பத்ஷெபாள் விஷயத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்தான். ஆனால் சவுலோ அந்த அளவுக்கு பாவங்களை செய்யவில்லை. ஆனால் சவுலை கர்த்தர் ராஜாவை இல்லாதபடி நிராகரித்தார். ஆனால் தாவீதுக்கோ கர்த்தர் கிருபை கொடுத்தார். தாவீதை இன்னும் அதிகமாக சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட கிருபைகள்? அவனுடைய ராஜ்யத்தை மட்டும் ஆண்டு அவங்க இருந்து பிடுங்கல, அது சவுல் இடத்துல பிடுங்கினா. சவுல் பாவம் செய்த போது சவுல், ஆண்டவரே இந்த ராஜ்யத்தை எடுத்து போடாதீங்க, அதுதான் அவனுடைய ஜெபமா இருந்தது. ஆனா தாவீதோ அவன் பாவம் செய்த போது சங்கீதம் 51 நம்ம பார்க்கிறோம், உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்துல எடுத்து போடாதீங்க அப்படின்னு கேட்கலாம். ராஜ்யம் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இந்த பேரு அந்தஸ்து எல்லாம் போனாலும் பரவாயில்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியான மட்டும் எனக்கு வேணும். அது தாவீதுடைய ஜெபமா இருந்தது. ஆனா சவுல் பாருங்க, எது போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கனம், இந்த பேரு, இந்த புகழ், இந்த ராஜ்யம் தான் எனக்கு வேணும்னு சவுல் நின்னான். அதான் கர்த்தர் சவுலை வெறுத்தார். சவுளுடைய குடும்பம் இனி ராஜ்யபாரம் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் நிர்மூலமாக்கினார். ஆனால் தாவீதுக்கோ கிருபை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எதை தேடுறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை, கர்த்தரை நாம் தேடுகிறோமா? இல்ல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? அவரை தேடினோம் என்றால், உண்மையாய் அவரை தேடினோம் என்றால், எனக்கு ஏசப்பா தான் வேணும். அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவு தான் எனக்கு முக்கியம். ஒவ்வொரு நாளும் நான் ஏசப்பாவோட பேசணும், ஒவ்வொரு நாளும் அவரினோடு பேசணும் என்று அதற்கு நம் நேரத்தை நாம் ஒதுக்கும் போது, நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் கேட்காத, நீங்கள் கேட்டும் கேட்காத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில மழையாய் பொழிய பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு விஷயம், டிஜி அவர் ஒரு பென்னியினுடைய ப்ரோக்ராம்ல, பாஸ்டர் பென்னியின் அவருடைய ப்ரோக்ராம்ல அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு சென்ற அனுபவங்களை பேசி கொண்டிருந்தார். அப்போ ஊழியத்திற்காக எனக்கு வரங்கள் வேண்டும் என்று 1 மாத காலமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார் டிஜி. அப்போ அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே தேவனுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டார். தேவன் அவரிடத்துல கேட்ட கேள்வி, உனக்கு நான் வேண்டுமா இல்லைன்னா வரங்கள் வேண்டுமா என்று கர்த்தர் கேட்டாராம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்துல சொன்ன வார்த்தை, நீ உங்களை தான்ப்பா வேண்டும்னு சொல்லு, வரங்களை பத்தி பேசாத அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ டிஜி அங்கிள் ஐயா தேவனிடத்துல சொன்ன வார்த்தை, தேவனே எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும். அப்படி அவருக்கு பிரியமாய் அவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்ட தேவன், நீ போப்பா, உனக்கு உன் வாழ்க்கையில உன்னுடைய ஊழியத்துல 9 வரங்கள் செயல்படும் என்று அனுப்பிவிட்டார். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் கர்த்தர் வல்லமையாய் வரங்களை கொண்டு அவரை பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாஞ்சை எதுவா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? தேவன் வேண்டுமா? அவருடைய பிரசன்னம் நமக்கு வேண்டுமா?
இல்லை இந்த உலகத்தினுடைய பொருட்கள், உலகத்தினுடைய கனம், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், மேன்மை அது வேண்டுமா? நம் கர்த்தரை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். அவருடைய பிரச்சனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும்பா எனக்கு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.